Hi all, Happy New Year. இந்த 2019ல நீங்கள் நினச்சது எல்லாமே சக்ஸஸாக என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம உங்கள் தலைமுடி பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இப்போ இந்த ஒரு பொருட்களோட யூசஸை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வெந்தயம், கரிஞ்சீரக பொடி, எலுமிச்சம்பழம் தோலோடு போட்டுக்கணும், அவுரி பொடி, இங்கிலீஷில் வந்து இண்டிகோன்னு சொல்லுவாங்க, நேச்சுரல் கலரண்ட்டு, கரும்பூலா, கீரை நெல்லி, கருவேப்பிலை, வேப்பிலை, செம்பருத்தி இலை, மருதாணி, செம்பருத்தி பூ, திரிபலா பொடி. திரிபலா பொடின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய் 3 சேர்ந்த பொடி. கிரே ஹேருக்கு ரொம்ப நல்லது. வெங்காயம், சின்ன வெங்காயம், துளசி, கருந்துளசி, வல்லாரை, கத்தாழை. சைடில் உள்ள முள்ளை கட் பண்ணிவிட்டு தோலோடு எடுத்துக்கோங்க. நான் இந்த ஹெர்பல் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த பவுலில் நான் 600 ml நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். செக்கில் ஆட்டின சுத்தமான எண்ணெய். இப்போ நீங்கள் வந்து இந்த பொருட்களை அரைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த வெந்தயம் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த தண்ணி, இந்த கத்தாழையில் உள்ள அந்த ஜூஸியாக இருக்கும், அதுவே போதும். ப்ளஸ் வெங்காயம், இதில் உள்ளதே போதுமான அளவாக இருக்கும் உங்களுக்கு தண்ணி. அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேணாம். திரும்ப அது கொதித்து எண்ணெய் வடிகட்டி நமக்கு ரொம்ப டைம் ஆகிடும். அது நல்லதும் இல்லை. இந்த பொருள் அப்படி தண்ணி விடாமல் அரைச்சி வடிகட்டி அந்த ஜூஸை வந்து இந்த நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி இந்த எண்ணெய் ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த எல்லா லீஃபையும் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி மிக்சியில் போட்டுட்டோம். திரும்ப இதில் வந்து மித்த பொருட்களையும் சேர்த்து அரைச்சிட போகிறோம், தண்ணி ஊற்றாமல். கத்தாழை, இந்த எலுமிச்சையில் இருக்கிற ஈரப்பதமே போதும். லாஸ்ட்டாக அந்த பொடியும் சேர்த்துருங்க. இப்போ நல்லா அரைச்சி வடிகட்டிக்கலாம். நல்லா தண்ணி விடாமே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மரப்பட்டுருச்சு. இப்போ நம்ம எல்லா பொருளையும் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் வந்து வடிகட்டாமே யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதை வடிகட்டி யூஸ் பண்ணணுன்னாக்கா துணியை வச்சு தான் யூஸ் பண்ணணும். மெலிசு ஒயிட் துணியை வச்சு வடிகட்டிக்கோங்க, நல்லா ஜூஸ் இறங்கிடும். ஆனால் வடிகட்டாமல் பண்ணும்போது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வடிகட்டாமல் பண்ணிங்கன்னா நல்லா எண்ணெய் காஞ்சு எண்ணெய் ரெடி ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அதுதான் வித்தியாசம். இப்போ நம்ம எண்ணெய் ரெடி பண்ணிடலாம். இரும்பு வானல் யூஸ் பண்ணி காய்ச்சிங்கன்னா தான் உங்களுக்கு எண்ணெய் எஃபெக்டிவாக இருக்கும். லைட்டாக கல் சூடானோடனே நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். இந்த எண்ணெய் நீங்கள் சுட பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். அடுத்தோடனே ஓவராக அதுக்கு வந்து ஹீட்டு கொடுத்துடக்கூடாது. ஆயில் வந்து மெதுவாக சூடாகி ஒரு 10-15 நிமிஷம் கழித்து தான் நீங்கள் இந்த வந்து அரைச்சி வச்சுருக்கிற ஹெர்பல் ஐட்டம்ஸை வந்து ஆட் பண்ணணும். எண்ணெய் சூடாகிடுச்சு. 15 நிமிஷம் கழித்து இப்போ இதை ஆட் பண்ணுறோம். நீங்கள் ஆட் பண்ணும்போது பொறுமையாக கவனமாக செய்யணும். நல்லா எண்ணெய் பொங்கி வர ஆரம்பிச்சிடும். சுட்டோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து இந்த இதை போட ஆரம்பிச்சிடலாம். டப்புன்னு பொங்க ஆரம்பிச்சிடும் எண்ணெய். எண்ணெய் நல்லா ரெடி ஆகிடுச்சுனாக்கா டோட்டலாக வந்துட்டு இந்த நுரை ஃபுல்லாக நின்றுடும். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கும்போது நல்லா பொங்கி வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி டைமில் நீங்கள் மீண்டும் வந்து சிம்மில் போட்டுக்கணும் ஸ்டவ்வை. ஃபுல்லாக பொங்கி வெளியில் ஊற்ற ஆரம்பிச்சிடும்.
கவனமாக சிம்மில் போட்டுக்கிட்டே நீங்கள் கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. எண்ணெய் பாருங்கள் நல்லா அப்படி தெளிஞ்சு வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான். இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஃபுல் டார்க் க்ரீன் வித் பிளாக் கலராக இருக்குது பாருங்கள். இந்த பதம் உங்களுக்கு வந்துடணும். எண்ணெய் பபிள்ஸ் ஃபுல்லாக அடங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். ரொம்ப பொறுமை வேணும், மெதுவாக செய்யணும். இப்போ நம்ம இந்த எண்ணெயை வெயிலில் வந்து 3 நாள் வச்சு எடுக்கணும். 3 days வெயிலில் வச்சுட்டு தினம் வச்சு எடுக்கணும். அப்புறம் தான் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு செய்கிற அன்றைக்கி ஓவர் நைட் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளேயே வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் தொடர்ந்து 3 நாளைக்கு வெயிலில் வச்சு எடுக்கும்போது தான் டோட்டலாக அந்த பேஸ்ட்டோட எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துடும். அப்புறம் நீங்கள் ஒரு கண்ணாடி பவுலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 3 days வெயிலில் வச்சு எடுத்து வடிகட்டின பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா டார்க் க்ரீனாக இருக்கும். இந்த எண்ணெயை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது இளநரை பிரச்சனை இருக்காது, தலைமுடி கொட்டுறது நின்றுடும், பொடுகு தொல்லை இருக்காது, தலைமுடி சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. கண்டினியூஸாக ஒரு 6 மாதம் இதையே யூஸ் பண்ணிட்டுருங்க. தலை குளிக்கிறதுக்கு இந்த எண்ணெயே தடவி ஊற வச்சு தலை குளிச்சிக்கலாம். ரெகுலர் யூஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணும்போது ஷாம்பு கண்டிப்பாக போடாதீங்க, சீக்கா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த எண்ணெய் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களோட ஃபுட்டில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் நிறைய டேட்ஸு, கடலமிட்டாய், கீரை வகையெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த முடி வந்து நல்ல உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும். நல்ல சரியான ஃபுட்டு, பாடியை நல்லா கூலிங்காக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்.